ப்ரோ ட்ரெயின் போதே ப்ரோ, கத்துறானுங்க ப்ரோ. எனக்கு வேற நின்றுங்கிறானுங்க. ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் தவறான விஷயம், சிரிக்கூடாது ஓகேவா? நானே பேலன்ஸ் இல்லாமல் வந்துக்கிறேன். எக்காரத்தை கொண்டு மீந்தாலும் யாரும் சிரிக்காதீங்க. ஞாபகம் வீடியோ கூட நான் அமுச்சு விட்றேன், வீட்டில் போய் எடுத்து சிரிச்சுக்கோங்க. எங்கே போயிருந்தாவா? மாட்டிச்சா? ஐ ஒரு வண்டியாக மாட்டுது. வீடியோவே எடுக்கவே இல்லை. எதை வாங்க வரும்போது எடுத்துக்கலாம். தலா இதுக்கு ரிட்டர்ன்லாம் போக முடியாது, கம்மி வரும்போது எடுத்துக்கலாம். ஹை அவனுக்கு வந்தவனுக்கு பூரா இங்கே பூண்டுக்கிறானுங்கப்பா. இல்லைந்தாலே அதற்கா அந்த வீலை இந்த பக்கம் திருப்பினா வருமோ? சரி பல்லண்ணா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு மாட்டிருந்தது. ரைட்டு. பாடி யார் அவரு? எனக்கு வரும்ன்ற நம்பிக்கை இல்லை. நம்ம வேஸ்ட் பண்ண நம்ம நந்தாலும் ஒன்று போயிடலாம். வாங்க நம்ம நடப்போமா? இவனுக்கு கூட போனால் ஜாலியாக இருக்குங்க. அதெல்லாம் நின்றுங்கிறேன். டைம் வச்சு வேறு இடமும் போக முடியாது, அது இங்கேயே போனால் ஒரு இதுவாக தான் இருக்கும். இந்த ஒரு இடத்தோட நீ ஓடிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஓட்டு. பார்த்து பொறுமையாக வாங்க. ஐயோ ஒன்றாது இது குழக்கொன்று உள்ளே போகுது காலு. தலை அங்கே தலை அது மட்டும் போகுது தலை. கைத்தாங்களா கூட கூட்டின்னு போங்க. வருமா வண்டியா? அது டயர் எப்படி சுத்துது பாருங்க. வந்துடா. ப்ரோ பார்த்து ப்ரோ முள்ள விடுங்க. இங்கே பாருங்க, ஒரு பக்கம் சரிக்கின்னு போகிறேன் நான். கார் வீல் வாங்கிறத விட என் வீல் வாங்கிட்டு போகிறேன். பைபாஸ் ரோடு மாதிரி ஆகிப்போச்சு அது. தலை நீனா கிணத்துக்குள்ள நடந்து போகிற மாதிரி நடந்து போகிறேன். சூப்பர் தலை. பாவரம் வண்டிக்காரர் ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறார். நான் சூப்பர்ன்ட்டு வர சிச்சினே அவரு கை காப்பிக்கிறாருங்க. நல்ல மனுஷன். என்ன பண்ண முடியும்? ஆமா பின்னாடி கயிறு கட்டி ஈத்துக்கிறாங்க பின்னாடி. தலை இப்படி வந்துருங்க இருங்க. ஐயோ நல்ல மாதிரி போகுது ப்ரோ. அதேதான் பார்த்து ப்ரோ பார்த்து. அவரு கை கொடுங்க, அவர் வைக்க வந்துருப்பாரு. ஏன்னா நான் இந்த கயிறு போட்டு என்ன கட்டின்னு போலான்னு சரிக்கினே போயிடுவான்னு பயமாக்குது. அது ஏன் போக்கல போலங்க, அதே ஒரு பக்கல போகுதுங்க. ஆமா எனக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்சம் தான் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி அந்த ஐயா இங்க பிரேக் அடிக்க முடியும். இந்த பாருங்க எங்கெங்கயோ போகுது, கால் கண்ட்ரோல் இல்லாம. நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. அவனுக்கு ஆமா தலை, அவனுக்கு ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணானுங்க, நல்லா ஆச்சு. ஆமா தலை ஒரு மாதிரி பிங்கிறேன் தலை நான். அப்படிலாம் இல்லை தலை. மழை நின்றுச்சா? இல்லை இது ஒரு மாதிரி பேலன்ஸாக இருக்கு ப்ரோ. பேலன்ஸ் கொடை கையில் வச்சுன்னு வர இருங்க. நந்தே போயிட்டு போனக்கு இறங்கி. ஐயோ எந்த ரூட்டு? நம்ம இப்படியே மேலே ஏறிடலாமா? ரெண்டு வலிக்குது. தலை எப்படி ஏதோ அப்படியே ஒரு குழம்பி போய் வருது பாரு. சரி எப்படி வருது பாரு. வண்டியை விட்டு உருட்டு.
வண்டி வர தேர்தல் உண்மையாக ப்ரோ அது ஏன்னா கிட்ட இருக்கப்படியாக இருக்கு போதுங்க. அந்த பக்கம் போவோமா பேசாம? அந்த வழியில் தான். ஆமாம் இதான் வண்டிலாம் போயிடுது. ஆமாம் அதில் ஒரு இன்ச்சு நகர்றதுக்கு இதில் கொஞ்சம் மூவ் பண்ணி போயிடலாம். இல்லை அந்த வீடை விட கால் ரொம்ப பேலன்ஸ் இல்லாமல் போகுது. கல்லில் கில்ல முட்டை கொடுத்துட்டு போகிறேன். வீந்தனா பாருங்க, வீந்தனா தூக்கி விடலாம் கூட பரவாயில்ல, சிரிக்காதீங்க ஓகேவா? நானே கூட ஏஞ்சிக்கிறேன். கண்டிப்பா யாரும் ஒருத்தராவது ஆமா ப்ரோ, வீந்த உடனே யாரும் சிரிக்காதீங்க. தூக்கி விடலனா கூட பரவாயில்ல, சிரிக்காதீங்க பரவாயில்ல ஓகேவா? ரைட்டு. அப்பப்போ இந்த கொடையை ஓப்பன் பண்ணி பண்ணிக்கிட்டு தான் இது. ப்ரிப்பேர்டாக வந்துட்டாங்கப்பா. அது செட்டிங் தான் ரெண்டு பேர்னாலும் தரமாக இருக்கும். தரமாக வந்துட்டீங்க ரைட்டு. லட்சுமி நிறைய எடுத்துன்னு வந்துட்டோம். உங்கள் கோச்சு நகனும் தூக்கி போட்டு ரைட்டு. ஆகாது ப்ரோ மேக்ஸிமம். இல்லை அதிகமாக பட்ஜெட் இருந்துச்சுன்னா ஹோட்டலில் ரூம் இல்லையா பெட்ரோல் பங்க்கில் ரூம் அவ்வளோதான். நாங்கள் அந்த மாதிரி தான் வரேன் தான் சொன்னார். 1/2 hour ஆகும் அப்படின்னாரு. எங்கே அந்த வண்டி எடுக்கிறதுக்கே 1 hour ஆகும் போல. அந்த யாரு அந்த பசங்க வெயிட் பண்ணிடுறாங்க நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் போகும்போது யாருக்கிட்ட தொத்திட்டு போயிடலாம் ப்ரோ. ஆமாம் வரும் இருங்க, ஏன்னா கம்மியாக வந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கிட்ட தொத்தின்னு போயிடலாம். இருங்க 100 ரூபா குத்தா கூட குத்திட்டு போயிடலாமே. இவர் பேண்ட்டை பார்த்துட்டு பேசுங்க. போதுமானு கூட தெரியல ப்ரோ. அதே ஒரு மாதிரி கரம்பரி ஆயிரும் ப்ரோ. அவ்வளோதான் வேஸ்ட் பண்ண பேண்ட்டு. பிளாக் பேண்ட் எல்லா பேண்ட்டும் பிரச்சனை பண்ணுங்க. பிளாக் பேண்ட்ல அவ்வளோ தெரியாதுங்க. சாப்பாடு எங்கேயுமே நல்லா இருக்காது ப்ரோ. மேக்ஸிமம் ஃபுட்டுன்னா கேரளா தான் ப்ரோ. ப்ரோ பரோட்டா வித் பீஃப் கறி. பரோட்டா அவ்வளோதான். எது கூட செட் சாப்பிட்டாலும் அவனுங்க எல்லாம் பரோட்டா குழம்பு வைக்கிறாங்க அவ்வளோதான். உண்மையிலே சூப்பராக இருக்கும். அந்த இதெல்லாம் அந்த இறங்கு தான் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. தலை அதான் தலை, ஏதோ குறுக்கோயில போனோம் தலை, நம்ம மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இறங்குறது ஈஸியாக இருக்கும், ஆனால் ஏறும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏற்கனவே கால் வெளில உட்காந்துருந்தேன். தெரியல தானே, ஏதோ ஒரே ஒரு வண்டி ரெண்டே வண்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே தான். அதான் ப்ரோ எடுக்கிறது தெரியல. இல்லை உள்ள என்ன ஊருக்கு இருக்குதா? போடுங்க ஜெய்வோம் போடுங்க, அவனுக்கு ரிட்டன் கத்துவாங்க. சரி விடுங்க, ரூட் மாறினா நல்லா இருக்குதா இல்லையா? ஏறுவாங்க. நல்லா இருக்கும். மூடுற வரைக்கும் இருட்டுற வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு மேலே அப்புறம் பீதி ஆகிடும். ஃபோனுக்கு லைட் வச்சு ஏறுவோம் வாங்க. கரடியா? ஏன் நல்லா இருக்குது அந்த நீ என்ன நினைக்கிற? ரைட்டு. கரடியா எங்க ப்ரோ? எப்ப? நேத்து நைட்டா? எங்க? இல்லை ப்ரோ, ஆஃப்லைன் மேப்புக்கு எங்கிட்ட இல்லையே ப்ரோ. ஆனால் வழி ஒருத்தா இருக்கு, ஏதோ புகை மூட்டமா. யானை வந்துச்சா இப்படி எகிறோனாலாம் என்ன மச்சிரு டவுன் ஏறி தான் இறங்கி தான் ஆகிட்டு காட்டெல்லாம் வந்து கேட்டா நீ வேற குரல் தான் ப்ரோ கேட்கும். காரணி ஐடியா ப்ரோ. நானே ஏதோ காலில் முட்டை குத்துன்னு வந்து போயினுக்கிறேன். இதெல்லாம் வண்டி எப்படி போயிருக்கோம்? வண்டி போன மாதிரியே வேற தெரியல, அதான் நான் பார்த்துட்டு வரேன். தலை ஒருவேளை அந்த பக்கம் ஒரு வழி போச்சு, அப்படி போகணுமோ? அந்த ஏரி வந்தவங்களை கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
ஏறி போனாலும் இதுதான் அதான் இப்படி தான் தலை கேக்குது. நம்பிக்கை வருது. கேக்குது எங்க கேக்குதுன்னு தெரியலையா? நம்ம பதில் கொடுப்போமா? ஒருவேளை நம்ம கொத்து குரல் போய் ரீச் ஆயிருமாங்க? இருக்கலாம். இன்னொரு குரல் விடுங்க. நீ கத்தந்து எனக்கே கேட்கல ப்ரோ. ப்ரோ இரு ப்ரோ, நீ கத்துற ஏதாவது இறங்கி வந்துட போகுது ப்ரோ. ரிப்ளைலாம் விடுங்க, எதாவது மேலே வந்து இறங்கி வந்துட போகுது. கம்முன்னு வாங்க. தலை எப்படி இது போகிற தலை? உன் ஃபோன் எடுத்து வீடியோ தலை. வாங்க வாங்க, நான் ஆல்ரெடி கண்டினியூ பண்ணி தான் போயிடுறேன். பா செம்மையாக இருக்குது ப்ரோ. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பா. ஆமாம் செம்மையாக இருக்குது கைஸ். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் இந்த ஒரு இடத்த மட்டும் ட்ரை பண்ணியே ஆகணுங்க. சக்லேஷ்பூர் நான் என்ன ஒன்று வச்சுங்க, அது ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இது ஒரு வியூ பாயிண்ட். என்ன அப்படின்னா ட்ரெயின் ட்ராக்கோட வியூ பாயிண்ட் இது. அதோட நேம் சரியாக ஞாபகம் இல்லை, நான் இருங்க நான் ரிசர்ச் சொல்கிறேன். பட் ஆனால் ஒருத்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜீப் சஃபாரி இருந்துச்சு. ஜீப் எல்லாம் மாட்டிக்கிச்சு ஆக்சுவலி மழையில், அதனால் ஜீப் அலோவ் பண்ணல உள்ளே. நாங்கள் நடந்தே போவோம் அப்படின்றதுக்காக கிளம்பி வந்தோம். உண்மையிலே சொல்கிறேன் ஒருத்து. எனக்கு தெரிஞ்சு மழையோட சவுண்ட் மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இருங்க கேமரா தச்சுக்கிறேன். நாங்கள் ப்ரோ ட்ரெயின் போதே ப்ரோ, கத்துறானுங்க ப்ரோ. ஒரு 5 minutes முன்னாடி வந்தால் கூட ட்ரெயினை பிடிச்சிருக்கலாம் ப்ரோ. வந்துச்சா? தலா இன்னொரு ட்ரெயின் வந்தால் என்ன பண்ணுவ? அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. வாங்க தலை, பக்கத்தில் இடங்குது, பத்துக்கலாம். இப்போ 72 கட்டந்தா. ஆமாம் பாடி தலா எங்கே இருட்டில் போகிற? கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் இது. இதோ போட்டிருக்கியா 574 மீட்டர். 574 மீட்டர் இது. அதனால் உள்ளே போகாதீங்க, ஏன்னா ட்ரெயின் எப்போ வரும் நம்மளுக்கு தெரியாது. 1972 கட்டியிருக்காங்க, பரவாயில்லையே. நைஸ். உண்மையிலே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, போகலாமான்ற ஒரு டவுட்டு தான். இதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது போலியா ப்ரோ. ஓ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நல்லா செம்மையாக எக்கோ வருதுல போல உள்ள. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் போல ப்ரோ. இந்த ஒரு வியூக்காக தான் கிளம்பி இம்பது தூரம் வந்தோம். ஃபைனலி பார்த்து முடிச்சாச்சு. பட் ஆனால் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்து இந்த ட்ரெயினை பிடிச்சிட்டு இருக்கலாம் ப்ரோ. ஆமாம்மா, அந்த டைம் தான் மிஸ் நம்மளுக்கு. அங்கே நிற்காம நம்ம வந்துருந்தோன்னா அவனுக்கு கூட வந்துருந்தோன்னா பிடிச்சிட்டு இருக்கலாம். கரெக்டாக புஷாரு, அவனுக்கு டைம் மாட்டிக்கிச்சு, நம்ம டைம் கொஞ்சம் சிக்கிடுச்சு. ஒரு வீடியோவில் 1000 வீடியோ எடுத்துக்கோங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. உண்மையிலே இது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க, சரியான வைப்பு. நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வந்த அளவுக்கு இருக்குது, உண்மைதான். பட் ஆனால் இது எதுக்கு எடுத்து வந்தேன்னு தெரில. கோப்ரோ செத்து போச்சு சார்ஜ் இல்லாமல். நல்லா இருக்குப்பா. நான் என்னவோ நினச்சேன், ஓகே ஒர்த்து தான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் சொன்னாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 3 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வந்தோம். வந்ததுக்கு ஒருத்துங்க, உண்மையிலே ஒருத்து.
ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்திருந்தோம் அப்படின்னா ட்ரெயினை பார்த்துருக்க முடியும். நான் வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நான் கரெக்டாக வந்து நிற்கிறேன், ட்ரெயின் எங்களை கிராஸ் பண்ணி போகுது. அந்த மாதிரி ஒரு சீனில் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் இதே இடத்துக்கு இந்த இடத்துல ட்ரோனை பறக்க விட்டு நான் வீடியோ எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே ஏதோ ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குங்க, ஏதோ துட்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஏதோ பெரிய ஃபால்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்கிட்ட சொன்னவன் அந்த மாதிரி தான் ஒருத்தர் சொன்னார், துட்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கொஞ்சம் பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னார். அவர் நம்பி தான் இங்கே முடிஞ்ச தூரம் வந்தோம். பார்க்கலாம் இருங்க. உண்மையிலே ஃபால்ஸ் வியூ அந்த மாதிரி செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. கோப்ரோ சார்ஜ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெவியாக காமிச்சிருப்பேன். பட் சார்ஜ் இல்லை, கோச்சிக்காதீங்க. ஒர்த்துங்க, உண்மையிலே செம்ம ஒர்த்து. நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்து ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. உண்மையிலே வியூலாம் ஒரு மாதிரி அல்டிமேட்டாக இருக்குங்க. தண்ணி அங்கே போயிட்டுருக்கு, ஏதோ ஃபால்ஸ் மாதிரி, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. அது இல்லாமல் அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதோ பாருங்கள், இதுதான் இந்த துட்சாகர் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒருத்தர் சொன்னாப்புல. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஏதோ ஒரு ஓடை மாதிரி ஓடிட்டுருக்குங்க. தண்ணி ஊற்றுற மாதிரி இடமே கிடையாது. வாட்டர் ஃப்ளோ ஏதோ ஓடை மாதிரி ஓடிட்டுருக்கு. ஓகே தான், பட் ஓகே, நல்லாயிருக்கு, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒருத்துங்க அந்த டனல் தான் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு மேலே அந்த டனல் வருது. அதுக்குள்ளே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். உண்மையிலே ஒருத்துங்க. ஹே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நிறைய ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். உண்மையிலே ஒரு ஒருத்தான இடங்க. நான் சொல்ல என்கிட்ட வார்த்தை கிடையாது. ஒருத்தான இடம். அந்த காட்டுக்குள்ளே நடந்து வந்ததும் சரி, அந்த ஒரு வியூ பாயிண்ட்டும் சரி, உண்மையிலே செம ஒர்த்து. ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு டனல் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் டனல். இந்த பக்கமும் ஒரு 1/2 கிலோமீட்டர் டனல். ஏன் அப்படின்னா ட்ரெயின் ரூட்டுக்காக. உண்மையிலே ஒரு சரியான ஒர்த்தான ரூட்டு. நாங்கள் வந்து அப்படி வந்து நிற்கிறோம், அப்படியே ட்ரெயின் பாதியில் கிராஸ் பண்ணி போயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தோன்னா அந்த ட்ரெயின் பார்த்துக்கலாம். உண்மையிலே ஒரு ஒர்த்தான ஃபீலு, செம்மையாக இருந்துச்சு. அந்த வீடியோலாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த சக்லைஸ்பூர் வாங்க, ஒர்த்து. என்னை கேட்டால் பெங்களூரில் இருக்க ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷன் இந்த சக்லைஸ்பூர். வேறு மாதிரி இருக்குங்க. வியூலாம் கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல், அந்த மாதிரி இருக்குது. இந்த பாருங்களா எந்த மாதிரி ஒரு வியூ இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வியூவு ஒத்துங்க. ஆனால் ட்ரோன் ஷாட் இருந்தால் சும்மா சூப்பராக இருந்திருக்கும். வீடியோவோட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் அடிபடும். ஏன் அப்படின்னா இது ஃபோனில் எடுத்த வீடியோ. எனக்கு கோப்ரோ எல்லாமே சார்ஜ் காலி ஆகிடுச்சு. அதான் ஒரு பெரிய இஷ்யூவே. நெக்ஸ்ட் டைம் இதே கண்டிப்பாக சக்லைஸ்பூர் நான் வரேன். இதே இடத்துக்கு வந்து ட்ரோன் ஷாட் நான் கண்டிப்பாக எடுத்து போடுவேங்க. ஏன்னா இடம் அந்தளவுக்கு ஒர்த்து, செம ஒர்த்தாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட் பிளேஸும் நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஒர்த்தாக இருக்குங்க. ஓகேங்க, பாய்.